ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிபி லிங்க்ல புதுசாக வந்திருக்க ஒரு ஸ்மார்ட் கிளீனர், அதாவது வேக்கம் கிளீனர் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற வேக்கம் கிளீனர் இதுதான். இது வந்து நார்மல் வேக்கம் கிளீனர் கிடையாது, ஸ்மார்ட் வேக்கம் கிளீனர். இது வந்து என்ன பண்ணுன்னா, அதாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன் பண்ணி விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா வீடை தூத்து விட்டுரும், வீடு வேக்கம் பண்ணா போட்டுக்கிடும். அதான் இதோட வேலை. இது வந்து எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம 70 days நம்ம விளக்கமாறையோ மாப்பையோ தொட வேண்டியதில்லை. இதை வந்து மாட்டி சார்ஜை மட்டும் போட்டு வச்சா போதும், 70 நாள் வீடை கிளீன் பண்ற வேலை இதே பார்த்துக்கணும். இது வந்து என்ன பிராண்ட்ல இருந்து வந்திருக்குன்னா, டிபி லிங்க்ல இருந்து வந்திருக்கு. இது வந்து நிறைய அன்பிராண்டட்லயும் இருக்கு. ஆனா இது நம்ம ஒரு பிராண்டட் அப்படிங்கிறனால நம்பி எடுக்கலாம். டிபி லிங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டுங்கிறனால வாரண்டி சப்போர்ட் இருக்கும். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா டோல் ஃப்ரீல லாக் பண்ணி வாரண்டி சப்போர்ட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காண்டி நம்ம இந்த பிராண்டை வந்து நம்பி எடுக்கலாம். இதுல வந்து ரெண்டாவது வேற என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, இதை வந்து நம்ம கூகுளோ இல்லை அமேசான் அலெக்ஸாவோ வீட்டில் வச்சுருந்தோம்னா அதோட இதை பேர் பண்ணி வச்சுக்கலாம். அமேசான் அலெக்ஸாவில் வச்சுருந்தோம்னா அமேசான் அலெக்ஸா வீடை துடிஞ்சிருந்தோம்னா அந்த மிஷின் அதை வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து அந்த வேக்கம்மு. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தோடனே அந்த டஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணுறதுக்கான ட்ரே. அதுக்கடுத்து யூசர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் அசசரிஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாஷிங் மாப் கிளாத் வந்து 2 கொடுத்துருக்காங்க. டிஸ்பென்சர் டஸ்ட் பேக்கு, நம்ம இதில் சேர்ற குப்பையை தட்டி கொண்டு போகிறதுக்கான பேக் 2 கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரஷ் 2 கொடுத்துருப்பாங்க. ஹெல்ப் ஃபில்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுபோக கிளீனிங் ப்ரஷ் 1 அடிஷ்னலாக. இதெல்லாமே இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதாவது தேவைக்கு அதிகமாக 1 கொடுத்துருக்காங்க. இப்படி குப்பையா இருக்க இடத்த இந்த மாதிரி நீட்டா கிளீன் பண்ணிடும். இதான் இதோட வேலை. காப்பி கொட்டுச்சுனாலும் அதையும் கிளீன் பண்ணிடும். காப்பி கொட்டுச்சுன்னா நீங்க உட்காந்து மாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது அலெக்ஸா வச்சிருந்தீங்கன்னா அலெக்ஸா வச்சு அலெக்ஸா போய் கிளீன் பண்ணி சொன்னீங்கன்னா இது வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம். கம்ம செட்ல சலாண்டாப்பா செட் எல்லாம் நீ சைடு சலாண்டாப்பா முன்னாடி கொடுப்பாங்கன்னா இவங்க வித்தியாசம் சைடில் கொடுத்துருக்காங்க. அங்க ஓபன் பண்ணோடனே வாண்டடா வந்து விழுகுறாங்க பாருங்க. கிளீனிங் ப்ரஷ், யூசர் மேனுவலு, நீ எடுத்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். இதாங்க நம்மளோட மெயின் கேரக்டர், கிளீனிங் ரோபோட். இதுதான் அடிஷ்னலாக க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு இதெல்லாம் கொடுத்துருக்கதா சொன்னாங்கல்ல, அந்த இதுதான் இது ஃபில்ட்ரு ப்ரஷ்ஷு. அடுத்து முட்டைக்கூடு, நம்ம கம்ப்ளீட்டாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு.
இதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் ரோபோட்டு. நம்ம இதை ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இப்படி எந்திரிச்சிக்கிறோம். எந்திரிச்சிட்டு சொல்லிட்டு கீழே வந்து வீல் வந்து 2 வீல் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ரொட்டேட்டிங் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி திரும்பணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே ப்ரெஷ்ஷு வேக்கம் போடுறதுக்கு அதுக்காண்டி ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இது க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே இதை வந்து நம்ம கீழே இருக்க டஸ்ட் எல்லாம் இதை வந்து சக் பண்ணி எடுத்துரும். ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து இதில் வந்து ஃபிட் ஆகிக்கணும். ஃபிட் ஆனவுடனே இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே இந்த ட்ரேக்கு வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே இது வந்து உள்ள இந்த பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணிடும். இதை வைக்கும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் இங்கே இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வரும்போது இதுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆகி உள்ளே நின்றுக்கணும். நம்ம இந்த பேக்கை மட்டும் எடுத்து அப்பப்போ டஸ்ட்பினில் கொட்டிட்டோம்னா போதும். நம்ம மேனுவலாக பார்க்க வேண்டிய வேலை இது ஒன்று தான். இந்த பேக் தான் அடிஷ்னலாக 2 கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் இது அடிஷ்னலாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே அதாவது மாப் போடுறதுக்கு இந்த ட்ரே வந்து யூஸ் ஆகுது. இது வந்து பேக் சைடு வந்து இந்த இதை கலட்டிட்டு மாட்டிக்கலாம். மாட்டினோம்னா மாப் போடுறதுக்கு அந்த இது யூஸ் ஆகும். பேக்கை மட்டும் பண்ணோம்னா நம்ம இதை அப்படியே கூட ரன் பண்ணிக்கலாம். நம்ம வேக்கம் வந்து ஆன் பண்ணுற ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதை தான் ஆன் பண்ணணும். ஃபைனலாக இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு டஸ்ட் எல்லாம் இந்த இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம டஸ்ட்பினுக்கு வந்து இதை வந்து அப் பண்ணோம். இப்போ இதோட இன்ஸ்டாலேஷனை பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன் இந்த நம்ம இந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது அன்பாக்ஸ் பண்ணோம்னா அதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிடணும். டோர் அதாவது சுவரில் இந்த பக்கமும் உள்ள ஸ்பேசிங் இருக்கணும். ஒரு ப்ளக் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம வேக்கமில் இருக்க ஸ்டிக்கர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அந்த மேலே ஃபிலிம்ஸ்லாம் கொரியரில் வரும்போது டேமேஜ் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி டிரான்ஸ்போர்ட்டில் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆஃபில் இருக்கிறத வந்து ஆன் பண்ணி விடணும். இது ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னா ஆன் பண்ணிவிட்டு அதில் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே கரெக்டாக நம்ம அந்த டாக்ல போய் பொசிஷனில் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிடும். இந்த இதை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், அதில் போய் ஃபிட் ஆகிக்கிடும். ஃபிட் ஆகி சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த சைட் பை சைடில் இதோட இன்ஸ்டாலேஷன், இதோட ஆப் வந்து நம்ம ஸ்மார்ட்டுங்கிறனால ஆண்ட்ராய்டு ஆப்பு. இந்த டேம்போ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். இது பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மாடல் நம்பரை வந்து சூஸ் பண்ணணும். நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்க வந்து RV30ங்கிற அந்த மாடலு அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த வேக்கமில் வந்து இந்த 2 பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து மொபைலோட பேர் ஆக ஆரம்பிக்கும். ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிட்டு ரெண்டாவது நம்ம ஹோமில் இருக்க ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகும். ஒய்ஃபை மோடம் என்ன வச்சுருக்கோமோ அந்த ஒய்ஃபை மோடம்லாம் காட்டும். அதில் பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த ஒய்ஃபை மோடத்தோட கனெக்ட் ஆயிரும் இந்த மோடம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ரூமில் மட்டும் வச்சுருக்கோமா ஹோம் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஃப்ரேம்வேர் அப்டேட் கேட்கும். அது கொடுத்தோடனே சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லணும். அதுக்கடுத்து வேக்கம் வந்து இதோட கம்ப்ளீட்டாக பேர் ஆயிரும். பேர் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நம்ம வீடு எல்லாமே அது வந்து இது பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். நம்ம இப்போ ஹோம் கொடுத்துருக்கோம். நம்ம ஹோமில் இப்போ நாங்கள் அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அந்தந்த ரூமுக்குள்ளே போய் அதையும் சேர்த்து இது வந்து ரூமோட சைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இது பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் வேக்கம் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. டைம் பீயிங் கண்டி இதை வந்து நாங்கள் ஸ்பீடாக ரன் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து வேக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கீழே இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் சக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இதில் வந்து போகிற பேத்தில் வந்து எதுவும் இந்த மாதிரி வயர் எதுவும் மட்டும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். வேக்கம் போகிற பேத்தில்
இப்போ வந்து இது வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு, வேக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வேக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஊடாலே இதை வேக்கம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம ஆப்பில் வந்து ஸ்டாப்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். வீடு ஃபுல்லாக மேப்பிங் பண்ணதுக்கப்புறம் என்ன மேப்பிங் பண்ணியிருக்கோ அதை தான் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணோம். ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து அதில் போய் அந்த நம்ம டாக்ல போய் ஃபிட் ஆகிட்டு இதில் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே அந்த மேலே பேக் காமிச்சோம்ல அந்த பேக்கில் வந்து அப் ஆகிக்கிறோம். இதில் பின்னாடி வந்து ஒரு ப்ரஷ் இருக்கிற பார்த்துருந்தோம். அந்த ப்ரஷ்ஷை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி 2 லாக் இருக்கும். அந்த லாக்கை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே உள்ள பிளாஸ்டிக் தனியாக வந்துடும். இப்போ உள்ள ப்ரஷ்ஷை எடுத்தோம்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து அதில் இருக்க டஸ்ட்டை மட்டும் உள்ள க்ளீனிங் ப்ரஷ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நீட்டாக எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ எல்லாத்தையுமே முடி எதுவும் இருந்துச்சுனாலும் இதில் சிக்கிட்டு நிற்கும். அந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துட்டோம்னா நீட்டாக வந்துடும். அதுக்கடுத்து திரும்ப அந்த ப்ரெஷ்ஷை இதில் மாட்டிட்டு நம்ம அந்த லாக்கை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இல்லைனா அடுத்து இது பண்ணும்போது வேக்கம் பண்ணும்போது கலண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சைட் ப்ரஷ்ஷு அந்த விளக்கமாத்து குச்சி மாதிரி ஒரு 3 குச்சி மாதிரி வச்சு ஒரு ப்ரஷ் இருந்துச்சுல இந்த ப்ரஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுறோம்னா ஜஸ்ட் இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும். ஜஸ்ட் சின்ன லாக் தான், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த லாக் மாட்டியிருக்க இடத்துல எதுவும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு இது பண்ணிவிட்டு அந்த 4 குச்சியுமே இதை துணி வச்சு தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி பொசிஷன் பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாப் கிளாத் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மாப் கிளாத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறத வந்து இந்த மாதிரி கழட்டிக்கணும். கழட்டிட்டு அந்த மாப் கிளாத் தனியாக வருதுல்ல தனியாக மாப் கிளாத் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க துணியை மட்டும் எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கடுத்து ஸ்வைப் பண்ணி அந்த துணியை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு அந்த துணியை வந்து நம்ம நல்லா கிளாத் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கிளாத் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி அதில் மாட்டிக்கலாம். இதையும் நம்ம சன்னில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து வாட்டர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வேக்கம் பண்ண போகிறோம், அதாவது வீடு துடைக்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த இதில் வந்து நம்ம தண்ணி இந்த மாதிரி சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தண்ணி, இதில் சோப்பு சக்குனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நம்ம கழட்டும் போது எப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி கிளாத்தை ஸ்வைப் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி இதில் மாட்டிட்டோம்னா திரும்ப வேக்கமில் மாட்டிட்டு நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு திரும்ப எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். மாப் போடுறது வைக்கிறது. டஸ்ட் பேக்கை எடுத்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அப்போ ஸ்வைப் பண்ணும் போது டஸ்ட் எல்லாம் இது இந்த கிளாத்தில் தான் வந்து உட்காந்துருக்கோம். இந்த கிளாத்தை மட்டும் எடுத்து டஸ்ட்பினில் கொட்டிட்டு திரும்ப அதே மாதிரி கரெக்டாக பொசிஷனில் மாட்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.